என்ன நடக்குது? எந்த ஊர் நீங்கலாம்? ஆடுறீங்க. நாட்டை ஆளுகிறவர்களுடைய தலையெழுத்து வைத்து அவர்கள் நாட்டை ஆள்வதில்லை. நம்முடைய தலையிலெல்லாம் எழுதியிருக்கணும் நம்ம யாரால ஆளப்பட போறோம்ங்கிறது. என் ஆசைக்காகவும் கனவுக்காகவும் நானே பண்ணணும்னு ஆயிடுச்சு. நீ இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா கட்சி பதவி அதிகாரம் இல்லாம என்னால வாழவே முடியாது. போ, செத்து போ. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாலையன்னு? இன்னைக்கு உன்னோட ബർത്ത്ഡേ അല്ല പുഷ്പ എന്താ ജൂലൈ 24 ഞാൻ സിഎം ആവണമെന്ന് നീ തീരുമാനിച്ചത്? ഇന്ന് എന്റെ പ്രിയപ്പെട്ട ശ്രീവല്ലി ജനിച്ച ദിവസമാണ്. അപ്പൊ ഇവളുടെ ജന്മദിനത്തിൽ തന്നെ നിങ്ങൾ സിഎം ആയിക്കോട്ടെ എന്ന് ബർത്ത്ഡേ ഗിഫ്റ്റ്. రిజల్ట్ పక్కా మనదే. அவங்க வந்து ஷவர்ல இருக்கும்போது ஒரு வீடியோ ஒண்ணு லீக் ஆச்சு. அது ட்ரிஷாவே ஷூட் பண்ணின வீடியோ. அவங்க சக நடிகருக்கு அனுப்புறதுக்கு அவங்க இந்த மாதிரி எல்லாம் கிளிகிழப்புக்கு நிறைய செய்வாங்க. அம்மா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க நிறைய செக்ஸ் பார்ட்டிஸ் நடத்துவாங்க, நிறைய ஆர்ஜிஸ் பண்ணுவாங்க. ஆம்பளை பொம்பளை பாரபட்சம் பார்க்காம எல்லாரோடையும் படுப்பாங்க. She goes to bars and picks up boys. அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூஸ். பல சீக்ரெட் சொசைட்டி வச்சிருக்காங்க ட்ரிஷா. லைக் ஆர்ச் நெமசிஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு யுகத்துல ஒரு ஆர்ச் நெமசிஸ் உருவாகும். லைக் இவங்க ரொம்ப தீய சத்தியமா இவங்க அழியறது தான் நல்லது, இவங்க தூக்குமாட்டி சாவது தான் நல்லது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீங் தான். ஹியூமன் எப்படி சொல்றது, அந்த மாதிரி ஒரு கிரீச்சர் தான் ட்ரிஷா. ரகசிய சிநேகிதனை என்றுமே காதல் வெல்லும். த்ரிஷா பதிவால் வெடித்த சர்ச்சை. விஜய் சங்கீதாவின் விவாகரத்து தற்போது பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் நடிகை த்ரிஷாவின் காதல் பற்றிய பதிவு இணையத்தில் மீண்டும் காட்டுத்தீ போல் பரவி வருகிறது. என் பொண்டாட்டி கூட இவ்வளவு பாசமா இருந்தது என் செல்லம். என் வாழ்க்கையில உன்னை தவிர யாருக்கு கிடையாது. உண்மையாலுமே எங்க வீட்டுக்காரர்ல செய்யற கொடுமை விஜய் கண்டிப்பா தட்டி கேட்கணும்னு ஆசை. ஐயோ சாமி, எங்களை மாதிரி இருக்கிற எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் விஜய் என்னதான் பாதுகாப்பு. காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. அதனால அவர் சொல்றதுதான் மின்மனருக்கு கண்டிப்பா அவரோட இது சப்போர்ட் வேணும். உங்களதான் சலதான வைக்கணும். Do you want to marry me? ஓகே, ஐயா தாலி குட்டுல நான் என்ன பண்ணுவேன்? I have a wedding ring. இவங்க யாரமா உன்னோட சொந்தக்காரங்களா? No. All are my husbands. ஹஸ்பண்டா? மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 11. பாதி பெட்ரோல் பாயிருக்காங்க. எடுங்க பேலன்ஸ். பேலன்ஸா? சரி போயிட்டு போகுது. கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரியா ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே. போல பசங்க நடத்திடும். என்ன வெள்ளக்காரி வரைக்கும் அடிக்கிறீங்க? டுடே இஸ் மை கோட்டா. கோட்டாவா? அப்ப ஏன் கோட்டா? வெயிட், கோட்டா நெக்ஸ்ட் இயர் மார்ச் 15. த்ரிஷாவை டேக் பண்ணி அதுக்கு ஒரு ட்வீட் போடுறான். இப்போ படிச்சே ஆகணும், இவங்க பெண்களை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு படிச்சே ஆகணும். உனக்கு அரிப்படுத்தா எவன் கூடயாவது போய் தொலைய வேண்டியதானடி தே மூ. அந்த ஆளுக்கு தான் கல்யாணமாகி 2 குழந்தை இருக்குன்னு தெரியும்ல. அரிப்படுத்த மூ கடவுள் உனக்கு என்னடி குறை வச்சான், இப்படி எங்க நிம்மதியும் கெடுக்க நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி தே மூ அப்படின்னு போட்டு த்ரிஷாவையும் டேக் பண்றான். ஓம் சக்தி பராசக்தி விஜயபைனுக்கு திருசக்தி. ஓம் சக்தி பராசக்தி விஜயபைனுக்கு திருசக்தி. கண்ணாலண்டா பண்ணிக்கிட்டே சட்டமாயோ வச்சிரு. அதிய கயிறு விட்டு புலிங்கள வந்து புட்டி இதடா பக்கம் கெட்டு போயிடு மனம் கெட்டு காட்டாடி காட்டவா உன்னை தலைமையில வட்டி சுத்தவா. எல்லாரும் கேட்டுக்கங்க. ஆமா, நான் அவளை வச்சிருக்கேன். அவ தூரமா நின்னு எனக்கு தரிசனம் கொடுத்தாலே போதுங்க. சரி, ஒரு 10 வருஷம் கூட நான் நினைச்சிட்டே இருந்துருவேன். போதும், அதுவே போதும். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. என்ன விஷயங்கள் என்ன அவர் இருக்காங்க. அவருக்கு மேல என்னங்க வேணும்? மேல எதுவுமே வேண்டாம். அவர் தான் எல்லாமே. அவர் இருந்தானா நல்ல பத்தி தான் எல்லாமே நாங்க இருக்கலாம். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. ஒரு ஆக்டரா நீங்க அவர் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க, ரிசீவ் பண்ணி. அப்ப இருக்கும் போதுமே நாங்க ஆக்டராவே பார்க்கல. என் தலைக்கு மேல வச்சு கொண்டாடிட்டு
அவர் எப்ப நாங்க ஆக்டரா பார்த்தோம்? யாரு சொன்னா அவர் ஆக்டரா பார்த்தோம்? நாங்க ஆக்டரா பார்க்கவே கிடையாது. அவர் எங்களுக்கு எப்பயுமே தளபதி தான். ஐயோ 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 டிவிக்கு தான் ப்ரோ. கூட எங்க அம்மாவே அடிச்சான் ப்ரோ. அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. அந்த காசு எனக்கு தேவையே இல்லை. அவன் கொடுக்குற காசுல தான் நாங்க வாழ்கின்ற கௌசியம் இதே கிடையாது. சரியான பொழுதுபோக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிரண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். எனக்கு என் முன்னாடி வேணுமா விஜய் வேணும் கேட்டா தளபதி தானே. அதுக்கப்புறம் நேரத்துக்கு கண்ட லேடிஸ் கூட சுத்தி நிக்கிறேன், அதுவும் பிரெக்னன்ட் ஆகிற லேடிஸ் கூட. இது ஹவுஸ் ஓனர் வரதராஜ. எனக்கு என் அம்மா அப்பா முக்கியமோ இல்லையோ, எனக்கு தளபதி தான் முக்கியம். பாத்துட்டு பாருங்க, சொல்லுங்க. நீ தானே அடுத்த சிஎம் போதுமானா? நான் இருக்கேன், தம்பி விட்டு தர மாட்டேன். நீ சொன்ன மாதிரியே போதுமானா? டேய் இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். ஒருவேளை அவரு நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க? இன்னும் செத்துறணும், சத்தியம் செத்துறணும். இது என்னமோ எனக்கு சரியா படல. இப்ப ஆதவ் சொல்றாரு, எதுக்காக விஜய் நாளைக்கு அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னா, அவர் எப்படி வாழ்றாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ பெரிய வாழ வைக்கணுமா? எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஐடியா பார்த்தீங்களா? இப்போ எல்லாத்துக்கும் நாளைக்கு ரோல்ஸ் ரைஸ் கார் கொடுப்பியா? எல்லாத்துக்கும் ஈஸியாக இல்லை பங்களா கொடுப்பியா? இல்லை எல்லாத்துக்கும் த்ரிஷா கொடுப்பியா? அத்தா நீயா மனித ரூபத்துல ஊருக்குள்ள புரியுற? உன்னை பார்த்தா நான் பிச்சைக்காரின்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டப்பா. ஆலியா சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி பொண்ணை பெத்த அப்ப நான் நடுத்தர்ல நிக்க வச்சு முழு சவுக்கால அடிக்கணும்னு சொன்னேன். இல்ல முழு சவுக்கு கிடைக்கல, மாமூல் சவுக்கு தான். நடுத்தர்ல நிக்க வச்சு அடிச்சா அசிங்கமா இருக்கும், மானம் போயிடும். அதான் வீட்டுக்குள்ளார கொடுத்துறேன். இந்த டைவர்ஸ் மேட்டர் வச்சு இது பண்றாங்க. குப்பா பொறுக்குறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். இவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் கூட சுத்திட்டு இருக்காரு. இவனாதான் நம்ம மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர் வருது. போய் ஒரு கிழமை கூட நேத்து கார்ல போயிட்டு இருக்கா. என்னமோ இவ தாத்தா மாதிரி. குப்பா பொறுக்குறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். படிக்க வந்து என்ன குடியா? ஆமா நாங்க காஞ்ச கணக்கம் ப்ரோ. இவ கைப்படாத ரோஜா. நீ பீஸா ஹட் வாசல்ல சிம் கார்டு விக்கிறேன்னு எதை விக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ டிரஸ் எப்படி இழுக்காத. ஆம்லங்க எடுத்தா பரவாயில்லையோ? ஓடி போ. காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். இப்படியே டெய்லி ஒருத்தங்க கூட போ, நோய் வரும். அப்புறம் ரோடோட புள்ளி அன்னைக்கு எய்ட்ஸ் வந்துச்சுன்னு விடையில் போர்டு வச்சு போட்டோவையும் போடுவாங்க. காலேஜ் கேர்ல ரெடி, கால் கேர்ல இருக்காத. இன்னொரு தடவை உன்னை அப்படி பார்த்த செப்பல் சே மாறுங்க. பிச்சு இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்கு, திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குன்னு. அம்மா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? குப்பா பொறுக்குறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். பொண்ணுங்களை கண்டா அம்மானு கூப்பிடுற மாதிரி இருக்கணும், உம்மாளன்னு கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும், ரொம்ப ரொம்ப. என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை, என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். எதுக்கு அவங்க அந்த கல்யாணத்தை நிறுத்தினேன்? அவங்க பார்த்த பொண்ணுக்கு புருஷனை விட நடிகனை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிச்சு. என்னடாச்சு? சரிம்மா அந்த நடிகனையே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் தான் சண்டை போட்டு கல்யாணத்தையே நிறுத்திட்டேன். எப்படியோ உங்க அண்ணன் வாழ்க்கையை காப்பாத்திட்டேன். ஆமாண்ணே, இந்த மாதிரி தற்குறிகள் எல்லாம் வச்சு எங்க அண்ணன் காலம் தள்ள முடியுமா? எவராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. கையில கால அடிக்க வேண்டியதானயா? உன் யார் மாடு மாதிரி போய் முட்டை சொன்னது? தேவையில்லாம கம்பியில எல்லாம் வச்சு அசிங்கமா போயிடுச்சு. மச்சாங்க வந்து பாரு, ஆமா ஆய்ப்போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். கம்பெனியை போட்டு தள்ளனா மாரி இந்த தெவ்டியா புள்ளியும் போட்டு தள்ளுங்கடா. 2026 தேர்தலில் திமுக ஜெயிக்குது, ஆட்சி அமைக்குது. ஒருவேளை தோத்துட்டா நான் மொட்டை எடுத்துக்கிறேன். நீ மொட்டை எடுப்பியா? சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. தாவேக்கா தோத்துட்டா அங்க மொட்டை எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்பா எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இப்போ நான் கேங்ஸ்டர். அதே கரிஜ் மாமா ஏன்டி எதுவுமே மாறல?
சேனலும் மாறல, நம்ம வாழ்க்கையும் மாறலடா. எடப்பாடி பழனிசாமி கூட 5 வருஷம் ஆண்டுட்டார், 4 ஆண்டு. ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டு ஆண்டுட்டாப்ல. ஒரே ஒரு முறை புடிங்கிருப்ப தருதல போய் டீ சொல்லு போ. நீ என்ன நீ ஓட்டுக்காக கத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? இது வரைக்கும் எனக்கு போட்டியா? ஓட்டு எனக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு. பண்ணி ஆகணும். வேணாம். Let them count. எவ்வளவு ஓட்டு வித்தியாசம்பா? 8 ஓட்டு டிஃபரன்ஸ்ங்க. 8 ஓட்டு தானே, அப்ப கண்டிப்பா ரீகவுண்ட் பண்ணுவாங்க. அவனுக்கு விழுந்ததே 8 ஓட்டு தான். 12 ஓட்டு இருக்குல்ல சார் 8 ஓட்டு தான் வாங்கிருக்கானா? லாஸ்ட் விஷயம் மாட்டிருக்கு. நீங்க அரசியலை விட்டே விலக போறீங்களா? இன்னைக்கு இந்தியாலயே சூடான பிசினஸ் தெரியுமா? கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யற புனிதமான ஆட்சி எவனுக்கு வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளர் நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி கிட்ட டீலிங் பெர்சன்ட் வச்சுக்க ஒரு 500 கோடி கொடுப்பா. ஜெயிச்சாலும் கவலை இல்ல, தோத்தாலும் கவலை இல்ல, வாங்கி டிக்கெட் கடையில அமுக்கிக்க வேண்டியதானே. என்னடா மே 4 ரிசல்ட் என்ன பண்ண போறீங்க? ரிசல்ட் எங்க பக்கம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் போன் போட்டு கதற விடுவோம். இல்லனா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் ஓடிடுவோம். ஒரு நாட்டுல ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு. இந்த விஜய் உங்க விஜய், உங்களுக்கான விஜய், உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய், உங்க கூட நிக்க, உங்களுக்காக நிக்க, உண்மையா நிக்க, உணர்வோட நிக்க, உறுதியா நிக்க, உங்க கூட பேச, உங்களுக்காக பேச, உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர. ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 11 தோழி எடப்பாடி பழனிசாமி. உங்க அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். 43 பேரை கொன்னது யாருப்பா? விஜய். செத்தவங்க குடும்பத்தை ரெசார்ட் கூப்பிட்டது விஜய். வாங்கின சம்பளத்துக்கு டாக்ஸ் கட்டாது விஜய். ரசிகர்களை தற்கொலை ஆக்கினது விஜய். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ ஒருத்தங்க 2500 ரூபாய் கொடுக்கணும், எப்படி கொடுக்கறது நினைச்சா உடனே நித்யா போன் பண்ணா, ஏமா நீ காசு வந்துச்சு போன்ட்டு 10:30 மணிக்கு போயிட்டு பேங்க்ல போய் எடுத்து அவங்களுக்கு உடனே கொடுத்த பாரு. அவருக்கு கோடி புண்ணியப்பா இருக்கு. அவங்க எல்லாம் குடும்பத்தை எடுத்து நடத்துற லேடிஸ். ஆனா இந்த பொம்பளை நின்னுக்கிட்டு 5000 ரூபாய் போட்டாரு, தளபதிக்கு பயந்துட்டாரு, விஜய பார்த்து பயந்துட்டாரு. எவ்வளவுமா பேலன்ஸ் 108. முன்னறிவிப்புமே எந்த மாசத்துக்கு எல்லாம் சேர்த்தி போடுறோன்றது எதுவுமே இல்ல. ஆனா போட்டாரு காலையில. இதுல இருந்தே தெரியலையா ஸ்டாலினோட பயத்தை? என்னங்க நீங்க நான் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பள்ளி கட்டினா பஞ்சாங்கத்தை பாக்கலாம், தவளை கட்டினா என்னத்தை பாக்குறது? நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாற்றாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.